தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 42 அதிகாரம் 10 நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் இந்த நாட்டிலேயே தொடர்ந்து குடியிருந்தால் நான் உங்களை கட்டி எழுப்புவேனே என்று அழித்தொழிக்க மாட்டேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் ஒரு சில துன்பங்கள் நமக்கு நேரிடும் பொழுது எங்கேயாவது போய்விடலாமா, நாம் வசிக்கும் அந்த இடத்தை விட்டு, நாம் வேலை பார்க்கின்ற அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விடலாமா, வேறு தேசத்திற்கு சென்று விடலாமா என்று கலங்கி நிற்கின்றோம் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், நான் உங்களை நாட்டின உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற இந்த தேசத்திலே, இந்த இடத்திலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் அங்கே நிலைத்திருங்கள். நான் உங்களை கெட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். நான் உங்களை இன்னும் வளரச் செய்வேன். உங்கள் எதிரிகளை தான் நான் துரத்துவேனே ஒழிய உங்களையும் உங்கள் சந்ததியும் பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவர் உங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ வசிக்கும் இடத்திலோ உங்களுக்கு உங்கள் அதிகாரிகளோ அல்லது உங்களுடன் இருப்பவர்களோ தொந்தரவு செய்து கொண்டு உங்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை என்பதற்காக வேறு இடத்திற்கு சென்று விடலாமோ என்று கலங்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், இது உங்களுக்கு நான் தந்த இடம். உங்கள் எதிரிகளை துரத்துவேனே ஒழிய உங்களை நான் நாட்டுவேன். இதே இடத்தில் உங்களை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் செய்வேன், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொண்டு, இது கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகின்ற, என்னை பக்குவப்படுத்துகின்ற நேரம் என்று நீங்கள் இதிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார், உங்களை கட்டுவாராம், இதே இடத்தில் உங்களை பெருகச் செய்வாராம், உங்களை நாட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் வேறு இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கூட விட்டுவிட்டு இதிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை பலுக பெருக செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ பிரச்சனையின் காரணமாக அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றுவிட வேண்டும் என்று கலங்கி நின்ற அவர்களுக்கு நீர் கூறின இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த இடத்தில் அவர்களை இன்னும் அதிகமாக பெருகச் செய்ய போகின்றேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. அவர்கள் இனிமேல் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் என்று உறுதி எடுக்கின்றார்கள். அவர்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு நேரிடுகின்ற அந்த சோதனையில் இருந்து முழு வெற்றியை கொடுங்க. அவர்களை எதிரியை துரத்தி விட்டு அவர்களை நாட்டுங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.